இன்றைக்கி நம்ம ரொம்ப பேசிக்காக வந்து டாசலில் யூஸ் பண்ணுற பின்னல் கொஞ்சம் பார்க்கலாமா. இது பேசிக்காக ஒரு 2-3 தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். அது தெரிஞ்சாலே முக்கால்வாசி இது போட்டுடலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் லாக் போட்டுக்குவோம். சரிங்களா. அதுக்கு ஜஸ்ட்டு நூலை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். சரிங்களா. மொத்தமாகவே ஒவ்வொன்றா இதிலே சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து ஒன்றுமே பண்ணாமல் இந்த மாதிரி உள்ளே கொடுத்து இப்படி வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு டைம் லெஃப்ட் சைடில் சுற்றி இப்படி இருக்கிறதுக்கு பேர் சிங்கிள் க்ரோச்சட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா எப்படின்னு? ஜஸ்ட்டு ஒரு சட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதே வந்து ஒரு டைம் சுற்றிட்டு உள்ளே கொடுத்துட்டு அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு இது இப்போ இதில் 3 செயின் இருக்கும். அப்படியே ஃபுல்லாகவே வெளியில் எடுத்துகிறது பேர் ஹாஃப் டபுள் க்ரோச்சட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு டைம் சுற்றிட்டு உள்ளே கொடுத்துட்டு வெளியில் எடுத்துட்டு இதில் 3 இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு 2 ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு 2 ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் டபுள் க்ரோச்சட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து ஒரு தடவை இல்லை 2 தடவை சுற்றிட்டு இதுக்குள்ளே கொடுத்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இதில் 4 செயின் இருக்கும் இல்லையா. 2 தடவை சுற்றுறதுனால அப்போ 2 2 2 வந்து 3 தடவை ரிலீஸ் பண்ணணும். சரிங்களா. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் க்ரோச்சட்னு சொல்லுவாங்க. இந்த செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து எல்லாமே போட்டலாம். டாஸில் ஓரளவுக்கு எல்லாமே நீங்கள் போட்டுடலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா. உங்களுக்கு கிளாஸ் வேணுனாலும் சரி, உங்களுக்கு டாஸில் ஒர்க் பண்ணி வேணாலும் சரி, என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.